ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. அனைவரையும் வரவேற்கின்றோம். கொஞ்சம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உள்ள போகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தியானவழி அன்பர்களே, மகான்களே, தவசிகளே, யோகிகளே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது முருகன் தத்துவங்கள். இந்த முருக தத்துவத்தில் முருக தத்துவத்தை அருள்பாலித்தவர் போகமா மகரிஷி. போகமா மகரிஷி பழனியம்பதியில் பழனி மலை மீது நவபாஷான சிலையை வடிவமைத்து அங்கு நமக்கு நிலைநிறுத்தி ஒவ்வொரு மனிதனும் உணரும் வண்ணம் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார் போகமா மகரிஷி. முருகன் என்றாலே அழகு என்று பொருள். முருகன் என்றாலே அழகு என்று பொருள். அழகு என்பது முருகு, எதையும் மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டது. ஆறாவது அறிவு கார்த்திகேயா. கார் என்பது இருள், தீ என்பது ஒளி. அந்த உயிர் ஒளியாக இருக்கிறது. அறிவு ஒளிச்சுடராக நமக்குள் பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது. ஆக ஆறு அறிவை நமக்கு காண்பிப்பார்கள். தாவர இனங்கள், செடி கொடிகள் எல்லாம் ஓர் அறிவு. அதில் இந்த உயிரணுவானது முதல்ல இந்த தாவர இனத்தில் விழுந்து அந்த சத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அது எடுக்குதில்ல, அந்த அலைகளை கவருதில்ல, அதுக்கு சுவாசம்னு பேர் வைக்கிறாங்க. ஓர் அறிவு. எதை அந்த உடல் அந்த இரண்டாம் அறிவு சுவை என்ற நிலையை இருக்கிறாங்க. சுவை. இப்போ என் உடலுக்குள்ள என்ன சுவை இருக்குதோ, அந்த என்ன வேணுமோ அந்த சத்தை தான் பிரபஞ்சத்திலேருந்து நான் கவர முடியும். அதுதான் கேட்கும். நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்துட்டேன்னா மகிழ்ச்சியான உணர்வு கேட்கும். வேதனையாக இருந்தேன்னா வேதனையான உணர்வு பிரபஞ்சத்திலிருந்து கவர்ந்து எடுக்கும். அதுமாரி தான் சாப்பாடும். காரமான சாப்பாடு வேணுமா, சாந்தமான சாப்பாடு வேணுமா? தயிர் சாதங்கிறது சாந்தமாக இருக்கும். இப்போ கார குழம்பு போட்டு சாப்பிடணும்னா அதோடைய தன்மைகளில் காரமாக இருக்கும். இப்போ இதை தான் எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, முதல் அறிவு சுவாசம், இரண்டாம் அறிவு சுவை, மூன்றாம் அறிவு உடல் உணர்வு. அந்த கண்ணில்லாத புழு அந்த உடலில் உள்ள உணர்வானது எடுத்து ஏங்கி எடுத்துக்கிட்ட நிலைக்கு அடுத்த பரிணாமம் கிடைக்குது.
அடுத்தது என்னென்னா பார்த்தல், கேட்டல், கேட்குற சக்தி கிடைக்குது, அடுத்தது பார்க்குற சக்தி கிடைக்குது, அடுத்தது என்ன செய்யுது, சிந்திக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. 6வது அறிவு. இந்த 6வது சிந்திக்கிற சக்தி தான் இந்த 6வது அறிவு இந்த மனித உடல்ல நின்று செயல்பட்டு இருக்கு. ஒரு அணுவானது இணைத்தல், காத்தல், அறிதல், உணர்தல், செய்தல் என்ற நிலை பெறும் பொழுது காயத்ரி என்று ஞானிகள் அதற்கு பெயரை வைக்கின்றார்கள். ஒரு அணுவுக்கே அப்படி. இந்த மனித உடலில் இருக்கின்ற உயிரான்மாவுக்கு எத்தனை சரீரத்தை கடந்து வந்திருக்கும், எத்தனை இணைப்பை இணைச்சிருக்கும், எவ்வளவு உணர்ந்திருக்கும், எவ்வளவு செயல்படுத்தியிருக்கோம். அந்த செயல்படுத்திய நிலைகளில் தான் பரிணாமத்தில் இன்னைக்கு மனிதனாக வந்திருக்கோம். அது எடுத்துக்கொண்ட இயக்க உணர்வுக்கு ஒப்பதான் இன்னைக்கு மனிதனாகவே பிறந்திருக்கோம். அப்படி மனிதனாக பிறந்த நிலைகளில் எந்த உணர்வை நாம் கண்ணாலும் காதாலும் புலன்கள் எதை கவர்கின்றமோ கவர்ந்த உணர்வுகள் உயிரில் படும் பொழுது இணைத்தல், காத்தல். ஒரு விஷயத்தை பார்க்கும், அப்படியே கவர்ந்து வச்சு அதை அப்படியே காத்து, அது அப்படியே இருக்கும். அப்புறம் அதை அசைப்போடும். இணைத்தல், காத்தல், அறிதல், உணர்தல், அடுத்தது செயல்பாடு. இது நமக்கு வேணும் வேண்டாம், நல்லது கெட்டது, இதனுடைய தன்மைகளை பிரித்தாழ்வது தான் 6வது அறிவு. முருகா, அழகா, இவ்வளோ அற்புதமாக கொடுங்க. ஆறுமுக கடவுள். இந்த ஆறுமுக கடவுளானது உடல்ல 1008 குணங்கள். 1008 குணங்களையும் என்னன்னு கேட்டீங்கன்னா எதால சரி பண்ண முடியும் அப்படின்னா அன்பு, பரிவு, பாசம், தைரியம், ஞானம், சாந்தம். இந்த 6 குணம் கொண்டு ஆறுமுக கடவுளாக நிர்மாணிக்கின்றார்கள். போகமா மகர்ஷி. ஆக வேதனை, வெறுப்பு, சலிப்பு, பயம், கோபம், குரோதம், இது 6 குணம். இந்த 6 குணம் என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் கவர்ந்து எடுத்துரும். நல்லதுக்கு 6 குணம், கெட்டதுக்கு 6 குணம், மொத்தம் 1008 குணம். இந்த 1008 குணங்கிறது 1000 குணம் தான். அஷ்டத்துக்குலேருந்து வரக்கூடிய உணர்வுகள் அனைத்தையும் எடுக்கிறதுனால அந்த 1008ங்கிறத அங்கே வச்சிருக்காங்க. சரி, ஏன்னா அது போனோம்னா அப்படியே போயிட்டுருக்கும். இப்போ இந்த 1008 குணத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லது அந்த அன்பு, பரிவு, பாசம், தைரியம், ஞானம், சாந்தம். இந்த ஏன் திரும்ப பதிவு வைக்கிறேன்னு சொன்னால் இதை முதல்ல நல்லா கட்டியமாக பிடிச்சிங்க. எந்தெந்த நேரத்தில் எதை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ ஆறுமுக கடவுளுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பாம்பு கீழே போட்டு அதை மிதிச்சிட்டு இருக்க மாதிரி மயில் வந்து அதை மிதிச்சிட்டு இருக்கும். அதுக்கு மேலே முருகன் உட்காந்துருப்பார். வள்ளி தேவியானங்கிற 2 மனைவி இருக்கும். ஒரு வேல் இருக்கும், சேவல் இருக்கும். இதனுடைய தத்துவங்களை பார்ப்போம். பாம்புங்கிறது வேதனை. நாம் எடுக்கக்கூடிய வேதனையை எல்லாத்தையும் மிதிச்சிடணும். எப்படி? மயில் போல. மயில் எப்பொழுதும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்குல்ல, அது போல. அது மேலே யார் உட்காந்துருக்கா? முருகன், அழகா, இளங்குமரன், மகிழ்ச்சிக்குரியவன். வயசாயிட்டுனா எல்லாமே வந்துடும். அதனால தான் குமரனாக காமிக்கிறாங்க ஞானிகள்.
குழந்தையாக காமிக்கிறாங்க. அறிவு எப்பொழுதும் பிரகாசமாக இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கு தான் குழந்தையாக காமிக்கிறாங்க. வடிவேல் இருக்கும், ஒரு வேல் போட்டிருப்பாங்க, கூர் வடிவேல். நம்முடைய அறிவானது ஷார்ப்னஸ் எப்பொழுதும் ஷார்ப்பாக இருக்கணும். அதுதான். ஒரு சேவலை போட்டு காமிப்பாங்க. சேவல் என்ன செய்யுது, விடிய போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே நமக்கு சத்தம் கொக்கரக்கோன்ட்டு சத்தம் போட்டு நமக்கு காமிக்குது. ஆக நமக்கு என்ன வரும்போதோ, அடுத்தது என்ன வரப்போகுதோ அதை முன்கூட்டியே சொல்லக்கூடியது நமது 6வது அறிவு. நாம் எப்பொழுதும் தெளிவாக இருந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த தெளிவு என்ன செய்யும், வரப்போகிறத முன்னாடியே நமக்கு காமிக்கும். இதுதான் சேவர் கொடியோனே அப்படின்னு காமிக்கிறாங்க. தண்டாயுதபாணி பழனியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி முருகன் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகனை போட்டு அங்கே தண்டத்தை கையில் கொடுத்து அங்கு வேதனை, வெறுப்பு, சஞ்சலம், சலிப்பு, கோபம் அந்த தீமையான உணர்வுகளை நுகராமல் தண்டாயுதபாணி நல் உணர்வுகளை, அருள் உணர்வுகள், பேரருள் பேரொளி என்ற துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி மட்டுமே நுகருவேன், அதை மட்டுமே சுவாசிப்பேன், அதனுடைய சுவாசத்திலே நான் வளர்வேன் அப்படிங்கிற நிலைகளை தண்டாயுதபாணி, நிராயுதபாணி அப்படிங்கிற நிலையில் அவர் அந்த காட்சி கொடுக்குறாங்க. ஆக அந்த சிலையை ஏன் பழனியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால், அத்தேபெரிய மலையில் கீழேருந்து மேலே நம்ம நடந்து படியேறி நடந்து மேலே முருகா முருகா அரோகரா அரோகரான்னு தானே போவாங்க. அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்குள்ள என்னன்னா, மேலே போய் சிலையை போய் பார்த்ததும் நவபாஷான சிலையை பொகமா மகரிஷி நிறுவி வைக்கின்றாருங்க. அந்த நவபாஷான சிலைக்கு மேலே ஒரு சட்டி ஒன்று இருக்கும். அந்த சட்டியிலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி அந்த சிலை மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். விழுந்துகிட்டே இருக்கக்குள்ள அதனுடைய வெப்பகாந்த சக்தி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மனிதர்களாகிய நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த மூச்சாலைகளையும் வெப்பகாந்தத்தையும், அது இதிலேருந்து வெளிப்படக்கூடிய நம் உடல்லேருந்து வெளிப்படக்கூடிய வெப்பகாந்தத்தையும், இந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய வெப்பகாந்தத்தையும் சூரியனுடைய காந்தப்புலனறிவு ஒன்றாக இணைத்து அதில் என்ன செய்யுது, அதாவது இது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன். முருகன் சிலை ஒரு துவைதம், நாம ஒரு துவைதம். அப்போ அதாவது அப்படி அதை விட இன்னும் நல்லா சொல்லலாம். எப்படி சொல்லலாம், முருகன் சிலை ஒரு இருக்கு, நாம ஒரு இருக்கு. இதில் முருகன் சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் சாம, நம்ம உடல்லேருந்து வெளிப்படக்கூடிய மனம் சாம. இது ரெண்டும் ஒன்றாக இணைந்து அந்த சப்தரிஷி மண்டலத்திலேருந்து இப்போ போகமா மகரிஷி சப்தரிஷி மண்டலத்தில் இருக்காரு. இந்த உணர்வுகள் எல்லாம் காத்தலைகள் எல்லாருக்கு அந்த எல்லாம் ஒன்றாக இணைந்து அதர்வன சுழற்சி ஆகுது. மீண்டும் வித்து நமக்குள்ளே நான் சுவாசிச்சு உள்ளுக்குள்ளே போய் வித்து ஆகிடுது. யஜு எப்படி வேணுமோ வச்சு பார்க்கலாங்க, எப்படி வேணுமோ கொண்டு போகலாம். அவ்வளோ அற்புதமான நிலைகள்லாம் இருக்குது. தியானத்துக்குள்ளே தியானத்தை கற்றுங்க. தியானத்தினுடைய தன்மைகளில் அவர் வெளிப்படுத்திய பாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தபோவனத்தில் வெளியிட்ட புத்தகங்களையும் அங்கே இருக்க ஆடியோக்களையும் வாங்கி பயன்படுத்துங்க. யூடியூப்லாம் எவ்வளவோ ஆடியோலாம் வருது, எல்லாத்தையும் கேளுங்க. அப்போ தான் அதோடைய உண்மை நிலைகள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்க. ஏன்னா நீங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கந்த புராணத்தையும் விஷ்ணு புராணத்தையும் சிவபுராணத்தையும் விநாயகர் புராணத்தையும் பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோ பெரிய பேருண்மைகள் இது உள்ள நிற்கிது. ஆகவே அந்த ஆறுமுக கடவுளுக்கு என்ன செய்வாங்க, 2
மனைவியை போட்டு காமிப்பாங்க. என்ன மனைவி? வள்ளி தெய்வ யானை அப்படிங்கிற 2 மனைவி. அப்போ வள்ளிங்கிறது என்ன? ஒவ்வொரு பரிணாமத்திலையும் மான் என்ன செய்யுது? நல்ல புல்ல மேயுது. புலி என்ன செய்யுது? மானை விழுங்குது இறையா. அப்போ மான் என்ன செய்யுது? புலியை உற்று நோக்குது. புலி மானை உற்று நோக்குது. அப்போ இந்த மான் வலிமை மிக்க சக்தி. இந்த மான் வலிமை திணை, அதாவது என்னன்னா, வள்ளி திணைக்காட்டை காப்பாற்றினார். கவன் வீசி காப்பாற்ற. ஒவ்வொரு பரிணாமத்திலையும் அந்த நல்ல குணத்தை, வலிமை மிக்க சக்தி காத்து தான் பரிணாமத்தில் மேலே வருது. அந்த மான் என்ன செய்யுது? புலியோட வியூகத்துக்குள்ள உள்ற போகுது. மான் புலியாக பிறக்கக்கூடிய சக்தி பெற்று புலியாக பிறக்குது. இதெல்லாம் பொறுமையாக சிந்திச்சிங்கன்னா நல்லா தெரியும். ஒவ்வொரு பரிணாமத்திலையும் இப்படி கடந்து தான் நாம் இன்னைக்கு வலிமை மிக்க சக்தி மனிதன் என்ற நிலையை பெற்றுவிட்டோம். தெய்வ யானை, அந்த எந்த வலிமையான சக்தியை எடுத்தமோ, குணத்தை எடுத்தமோ, அந்த உணர்வு கோப்பை தெய்வ யானையாக நின்று செயல்படுது. 2 மனைவிகள். யாருக்கு? முருகனுக்கு. எவ்வளோ அற்புதமாக நமக்கு போட்டு காமிக்கிறாங்க பாருங்க. இது 6 வீடாக நமக்கு காமிக்கிறாங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினன்குடி, சாமிமலை, திருத்தணி, படமுதிர்ச்சோலை. இது ஒவ்வொரு 6 படை வீடு. அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கு இல்லையா? அது என்னங்கிறத நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு சத்து உண்டு. தஞ்சாவூரில் பேசுகிற தமிழ் மொழி சத்து, மொழி பாஷை வேற, அந்த சத்து நிலைகள் ராகம் மாறும். மதுரையில் ராகம் மாறும். வேறு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சத்து இருக்குது. அப்போ அதனுடைய தத்துக்கு ஒப்ப இல்லாத அந்த நிலைகளை ஞானிகள் கொடுத்து வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் இந்த அருணகிரிநாதர் பாடல் அந்தந்த கோயிலில் இருக்கும். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த ஸ்தலத்தோடைய தன்மைகள் எல்லாம் தெரியும். சரி, போகர் என்ன பண்ணி வச்சுருக்கா பார்த்தீங்களா? நம்ம இது பழனியம்பதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் போகமா மகர்ஷி ககன மார்க்கமாக இஸ்ரேல், பாலஸ்தீனம், அதாவது மெக்கா மதினா இதெல்லாம் போய் அங்கே இன்னைக்கு இன்னும் ஓப்பனாக சொன்னோம்னா சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நிலைகளும் உருவானதும் ஞானிகள் தான் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த அளவில் இப்போதைக்கு போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் உள்ள வர வர தியானத்தில் வளர வளர உங்களுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு நிலைகளையும் நாம் குரு காட்டிய அருள் வழியில், இப்போ முருகன் கோயிலுக்கு போனோம்னு சொன்னோம்னா, முருகன் கோயிலை பார்த்துட்டு உடனே முருகன் சிலையை அப்படியே பார்க்கணும், உற்று நோக்கி என்னன்னு கேட்டால், அந்த அபிஷேகம் செய்யக்குள்ள அந்த பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தேனாபிஷேகம், காவடியை தூக்கிட்டு இங்கேருந்து போவாங்க. காவடி தூக்கி ஆட்டம் ஆடி அந்த இது பண்ணி இதெல்லாம் பக்தி மார்க்கம். அப்போ நம்ம ஞான மார்க்கத்தில் என்ன செய்யணும்? ஆஹா, இந்த ஈஸ்வரா, குருதேவா, கருணேஸ்வரூபா, இந்த தெய்வத்தை அருளிய அந்த போகமாமகிருஷ்ண அசத்தியை நாங்கள் பெறணும், துருவமாமகிருஷ்ண அசத்தியை பெறணும், அகத்திய மாமகிருஷ்ண அசத்தியை பெறணும், துருணச்சத்திரத்தின் பேரப்பெறலையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரொழி பெறணும், எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படணும், உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும், எங்களை அறியாது சேர்ந்த தீயவனைகள், சாபவனைகள், பாவனைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கணும், நாங்கள் உடல் நலம் பெறணும், உடல் பலம் பெறணும், மனநலம் பெறணும், மனபலம் பெறணும், தொழில் வளம் பெறணும், செல்வம் பெறணும், சொல்வாக்கு பெறணும், அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ வேண்டும். இந்த ஆலயத்திற்கு வருவோரெல்லாம் அவர்களை அறியாது சேர்ந்த தீயவனைகள், சாபவனைகள், பாவனைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கணும். அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெறணும்.
தெய்வீக அன்பு பெறணும், தெய்வீக அருள் பெறணும், தெய்வீக ஞானம் பெறணுன்ட்டு இப்படி நாம் பிரார்த்தனை எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த அளவில் இதை நிறைவு செஞ்சுக்கலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.